இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைய நாளிலும் உங்களுக்கான தேவ செய்தியை கேட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. மறக்காம கடைசி வரைக்கும் கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அப்படியே வேதத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு வசனத்தை தியானித்து நான் கொஞ்ச நேரம் கூட ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் பெரியவர். ரெண்டு நாளாகவும் 13வது அதிகாரம் 558வது பக்கம். தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை, தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. அதனுடைய 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள். யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். சாலமோன் நாட்களில் வரைக்கும் இஸ்ரவேல் ஒன்றாய் தான் இருந்தது. சாலமோனுக்கு பிற்பாடு வந்த எரோபயாம் நாட்களிலே கோத்திரம் இரண்டாக பிரிந்தது. 10 கோத்திரங்கள் ரெகோபயாம் கையில் போனது. அப்பத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை ஆரம்பிக்க துவங்கி இப்போ அபியா யூதா கோத்திரத்துக்கு பொறுப்பெடுத்து தலைவனான போது இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் இடையில இப்போ பிரச்சனை முற்றி இருக்கிற வேளையில் தான், நான் சரித்திரத்துக்குள்ளே போகவில்லை, தியான பகுதியானதுனால கர்த்தர் கற்றுத்தந்த காரியம், நீ இஸ்ரவேலோ யூதாவோ, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, நீ சார்ந்திருப்பது கர்த்தரையானால் நீ மேற்கொள்ளப்பட மாட்டாய், நீ மற்றவற்றை மேற்கொள்ளுவாய். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, க்ளோராமா ஷேகராமா துனியா. நீ சார்ந்திருப்பது கர்த்தரையானால். நாம் எதை சார்ந்திருக்கிறோம்? யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் அவர்கள் மேற்கொண்டார்கள். நம்மை மேற்கொள்ள வருபவைகளை நாம் மேற்கொள்ள கர்த்தரை சார்ந்திருப்பது அவசியம். அது பிரச்சனையாகட்டும், போராட்டமாகட்டும், பலவீனமாகட்டும், எந்த சத்ரு தொடுக்கிற ஆயுதமாகட்டும், சத்ரு ஆயுதத்தை உருவாக்குறதை நம்மை மேற்கொள்ளும்படியாய் நம்முடைய பலம் பலவீனம் நமக்கு எப்படி தெரியுமோ அதே போல சத்ரு மறைந்திருக்கிறான். ஒரு எதிரி ஒருவன் தனக்கு சத்ருவை வீழ்த்த வேண்டுமானால் அவன் எங்க முதல்ல உற்று பார்ப்பான் என்றால் அவனுடைய பலவீனத்தை எங்க கை வைக்கலாம், அப்படின்னு எங்க அடிக்கலாம். பிரைஸ்லாம். அதே போலதான் சத்ருவானவன் அப்படியே வகை தேடி கொண்டே இருப்பான், யாரை பிடிக்கலாம், எங்க விழ வைக்கலாம் அப்படின்னு. இப்படிப்பட்ட வஞ்சமும் சூழ்ச்சியும் கண்ணிகளும் நிறைந்த இந்த உலகத்துல நாம் மேற்கொண்டு ஜெயிக்க ஒரே ஒரு வழிதான் உண்டு, நம்மை பிரித்தெடுத்த கர்த்தரை சார்ந்திருப்பது. ஹல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து கொண்டவர்கள் மேற்கொண்டார்கள். கர்த்தரை சார்ந்து கொண்டவர்கள் அவரை சார்ந்து கொள்ளும் போது அவரும் நம்மோடு கூட சேர்ந்து கொள்ளுகிறார். ஆமென் சொல்லுங்க. அவரை சார்ந்து கொள்ளும் போது அவரும் நம்மோடு கூட சேர்ந்து கொள்ளுகிறார். நீ கர்த்தரை சார்ந்து கொள்ள முன்வா,
உன்னோடு கூட சேர்ந்து கர்த்தர் நடப்பார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது அவரும் நம்மோடு கூட சேர்ந்து கொள்ளுகிறார். அவரை சார்ந்து கொள்ளுகிறவர்கள் என்ன சொல்லுவார்கள்? 10வது வசனம், எங்களுக்கோ கர்த்தரே தேவன். எங்களுக்கோ கர்த்தரே தேவன். அப்படின்னா நாங்க வேற யாரையுமே சார்ந்து கொள்ள மாட்டோம். கர்த்தரையும் சார்ந்து கொள்வோம், மனுஷனையும் சார்ந்து கொள்வோம், பணத்தையும் சார்ந்து கொள்வோம். இல்ல, எங்களுக்கோ கர்த்தரையே தேவன். கர்த்தரை அல்லாமல் வேறு ஒன்றையும் சேவிக்க மாட்டார்கள். கர்த்தரை அல்லாமல் வேறு ஒன்றையும் சார்ந்திருக்க மாட்டார்கள். கர்த்தரை அல்லாமல் வேறு ஒன்றையும் நம்ப மாட்டார்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. கர்த்தரையே சார்ந்திருக்கிறவர்களுக்கு கர்த்தரே தேவன். 12வது வசனம், இதோ தேவன் எங்கள் சேனாபதியாய் எங்களோட கூட இருக்கிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. சேனாபதியாய் கூட. சேனாபதினா கேப்டன். கேப்டன், எங்க கேப்டனே அவர்தான். ஹல்லேலூயா. ஏன் யூதா கோத்திரத்தார் அவரை சார்ந்து கொண்டார்கள்? ஏன்னா அவர் பொறுப்பெடுத்து நடத்துகிறார். நம்முடைய காரியத்தை ஒருத்தங்க பொறுப்பெடுத்து செய்யும் போது, அதுவும் பலமுள்ளவங்க திறமையானவங்க செய்யும் போது நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா. எங்கள் சேனாபதியா எங்களோடு இருக்கிற. சேனாபதியா கூட இருந்தா அவர் கையில் என்ன இருக்கும்? நம்ம கையில் என்ன இருக்கும்? அவர் கையில உருவின பட்டயம் இருக்கும், நம்ம கையில எக்காலம் இருக்கும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி, கர்த்தர் சேனாபதியா என் கூட இருக்கிறான்னு சொல்றவங்க மட்டும் முழு பலத்தோடு கரங்களை தட்டி, அவர் கையில உருவின பட்டயம் இருக்கும், நம்ம கையில எக்காலம் இருக்கும். எரிகோவுக்கு போக முன்னாடி ஒரு குதிரையில கர்த்தருடைய சேனாதிபதி நிற்பதை யோசுவா பார்க்கிறான். எப்படி நிற்கிறாரா? உருவின பட்டயத்தோட. அடுத்த அதிகாரத்தில் யோசுவாவை அனுப்புகிறார். என்ன கொடுத்து அனுப்புகிறார்? எக்காலத்தை கொடுத்து அனுப்புகிறார். எல்லாரும் 7 நாள் சுற்றி ஆர்ப்பரித்த போது அலங்கம் இடிந்தது. அப்படி என்றால் அவர் முன்னின்று விழாவை சிறப்பிக்க அல்ல வருவது, முன்னின்று நமக்காக எல்லாம் செய்து முடிக்க வருகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. சில விவிஐபிஸ் கூப்பிடுவாங்க, எதுக்கு? விழாவை சிறப்பிக்க. நிறைய மீட்டிங் பார்த்துருக்கீங்களா? பெரிய பெரிய ஃபங்க்ஷன்லாம் வருவாங்க, வந்து ஒரு ரிப்பன் கட் பண்ணிட்டு போவாங்க. அவங்களுக்கு ஒரு பொய்யாடை, பொன்னாடைங்கிற பேரில் ஒரு பொய்யாடை போர்த்தி அனுப்பி விடுவாங்க. அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் இருப்பாங்க. பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் கூப்பிட்டா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருப்பாங்க, ஃபுல்லாக இருக்கவும் மாட்டாங்க. ஆனால் நமக்கு ஒரு சேனாதிபதி இருக்கிறார், நமக்கு ஒரு விவிஐபி இருக்கிறார். வந்து நான் வந்துட்டு அட்டெண்டன்ஸ் போட்டு போகிறவர் அல்ல, எனக்காக எல்லாவற்றையும் அட்டெண்ட் பண்ணிட்டு போகிறவர். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கையில உருவின பட்டயம், என் கையிலோ எக்காலம். சொல்லுங்க இந்த வார்த்தையை என் கூட சேர்ந்து எத்தனை பேர் அறிக்கை செய்வீங்க? அவர் கையில் உருவின பட்டயம், என் கையில் எக்காலம். சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் சேனாதிபதி கையில உருவின பட்டயம், என் கையிலோ எக்காலம். சார்ந்து கொண்டவர்களுக்கு கிடைக்கிற பலன் இது. ஆமென். உருவின பட்டயத்தை வச்சிட்டு இருந்தா யார் எதிராக வருவார்? எவ்வளவு பெரிய கோட்டையானாலும் அவர் உருவின பட்டயத்தோடு நின்னாலே போதும், பொசுக்குன்னு கீழே விழுந்துரும். ஆமென் சொல்லுங்க. சேனாதிபதி ஆராதிக்கிற சின்ன பிள்ளைங்க எல்லாம் நல்ல கை தட்டி எல்லாரும் ஆர்ப்பரிப்போடு எக்காலம் ஊதுகையில் பிரைஸ் தி லார்ட். சேனாபதி கையில உருவின பட்டயம். 12வது வசனம், உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்யாதீங்கள் என்ற ஒரு வார்த்தை கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது. செய்தால் உங்களுக்கு சித்திக்காது. எவ்வளவு யுத்தம் பண்ணாலும் வாய்க்காது. இங்கே இஸ்ரவேலர்கள் யாருக்கு அகைன்ஸ்டா யுத்தம் பண்ண வராங்கன்னா, யூதாவுக்கு அகைன்ஸ்டா. யூதா என்ன சொல்றாரு? யூதா கோத்திரத்தின் ராஜா என்ன சொல்றாங்க? நீங்க யாருக்கு அகைன்ஸ்டா யுத்தம் பண்றீங்க தெரியுமா? கர்த்தருக்கு அகைன்ஸ்டா. நீ எவ்வளவு யுத்தம் பண்ணாலும் வாய்க்காது. சத்தமா ஆமென் சொல்லுங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்னு சொல்றவங்க ஆமென் ஆமென். நான் இந்த வார்த்தையை சொல்லும்போது ஆமென் ஹல்லேலூயா, கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தி எழுத வைத்த ஒரு காரியத்தை சொல்றேன்.
ஆமா, நீ கர்த்தரை சார்ந்து கொண்டது உண்மையானா நீ சந்திக்கிற பிரச்சனை உன் பிரச்சனை இல்ல, அது அவர் பிரச்சனை. ஆமென் சொல்றவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. நீ கர்த்தரை சார்ந்து கொண்டது உண்மையானா நீ ஃபேஸ் பண்ற ஒவ்வொரு ப்ராப்ளமும் அது உன்னுடைய ப்ராப்ளம் அல்ல. ஹalleluya, ஹalleluya. எதையும் உணர்ச்சி வசப்படுத்தல்ல சொல்லுவது உண்மை. வேதம் கற்றுத் தருகிறது. அப்போஸ்தலர் 8:1 சொல்லப்பட்டிருக்கிறது, சபைக்கு மிகவும் துன்பம் உண்டானது. 8:1 சபைக்கு மிகவும் துன்பம் உண்டானது. 9 சவுலை பிடிக்கிறார் ஆண்டவர். என்ன என் சபை ஏன் துன்பப்படுத்துறேன்னு கேட்கல, என்ன ஏன் துன்பப்படுத்துறேன்னு கேட்கிறார். தேவ பிள்ளைகள் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் இப்படி சொல்ற, அவரை சார்ந்து கொண்டது உண்மையானா. ஓ ஜீசஸ். யூதாவுக்கு மூத்தவன் ரூபன் இருக்கிறான், சிமியோன் இருக்கிறான், லேவி இருக்கிறான், சீனியர்ஸ் நிறைய இருக்கிறான். இங்க சீனியர் ஜூனியர் வித்தியாசம் கிடையாது. ஆமா, இங்க உயர்ந்தவன் தாழ்ந்தவன் விளையாட்டு கிடையாது. நீ சார்ந்து கொண்டது உண்மையானா, ஒருவேளை இன்று ரட்சிக்கப்பட்ட 2 நாள் தான் இருக்கலாம், கர்த்தரை ஏற்றுக்கொண்டு 1 நாள் தான் ஆயிருக்கலாம். ஆனால் நீ சார்ந்து கொண்டது உண்மையானால் நீ சந்திக்கிற பிரச்சனை வராது என்று சொல்லவில்லை, போராட்டம் வராது என்று சொல்லவில்லை, கஷ்டம் வராது என்று சொல்லவில்லை, யுத்தம் வராது என்று சொல்லவில்லை. ஆனால் ஒரு விஷயத்தை உறுதியாய் சொல்லுகிறேன், வேதம் ஒருபோதும் பொய் சொல்லாது. நீ கர்த்தரை சார்ந்து கொண்டது உண்மையானால் நீ சந்திக்கிற பிரச்சனை உன் பிரச்சனை அல்ல, உன் குடும்ப பிரச்சனை அல்ல, இது அவருடைய பிரச்சனை. யுத்தம் கர்த்தருடையது. ஆமென் சொல்றவங்க ஆர்ப்பரிப்பாடு. ஹalleluya. நான் சந்திக்கிற பிரச்சனை என் பிரச்சனை இல்லை. என் பிரச்சனையா இருந்திருந்தா என்னைக்கும் நான் இல்லாம போயிருந்திருப்பேன். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. நம்புங்க. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இது என் பிரச்சனை இல்லை. சொல்லுங்க, இது அவர் பிரச்சனை. எனவே நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் அவரை பார்த்துட்டே இருப்பேன். அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். நான் அவரை மட்டும் பார்த்துட்டே இருப்பேன். ஏமே, சார்ந்து கொள்ளுங்கள். 2 நாளாகமம் 13:14 யூதா ஜனங்கள் திரும்பி பார்க்கிற போது முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை கண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆசாரியர்கள் பூரிகைகளை முழங்கினார்கள், யூதா மனுஷர் ஆர்ப்பரித்தார்கள். ஆர்ப்பரிக்கிற போது தேவன் அவர்களை இவர்களுக்கு முன்பாக முறிய அடித்தார். ஆமே, என்ன சொன்ன இப்போ? முன்னும் பின்னும் பிரச்சனை. சில நேரத்தில் திரும்பி பார்த்தா போயிட்டே இருப்போம், திரும்பி பார்க்காம போயிட்டே இருங்க, பிரச்சனை அவ்வளோதான். திரும்பி பார்த்தா பிரச்சனை தான். பிரச்சனையே இல்லாமல் எவ்வளோ தூரம் வந்தோம், திரும்பி பார்த்தா எவ்வளோ பிரச்சனை. ஹல்லேலூயா. முன்னும் பின்னும் பிரச்சனையை காட்டி தருது எதுக்கு தெரியுமா? நீ முன்னாடி பார்த்துட்ட பின்னாடி பார்த்துட்ட இல்லை, இன்னும் கொஞ்சம் மேலே பாரு, மேலே பாரு, மேலே பாரு. வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவோ, வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவோ, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, உம்மையே நோக்கி இருக்கிறது, என் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது. திரும்பி பார்த்தா பிரச்சனை, நோக்கி கூப்பிடு, உன்னை துதிக்க வைப்பார், உன்னை ஆர்ப்பரிக்க வைப்பார். சத்தம் ஆமென் சொல்லுங்க. நோக்கி கூப்பிடுகிறவர்களை துதிக்க வைப்பார், கர்த்தர் முறியடிப்பார். யூதா கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் அவன் மேற்கொண்டான். யூதாவின் திராணியினாலோ பலத்தினாலோ திறமையினால் அல்ல, சார்ந்து கொண்டதினால். இந்த 12வது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நீ சார்ந்து கொள்ள நம்பிக்கைக்குரியவர் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் உண்டு. அவரை தான் நானும் நீங்களும் ஆராதிக்கிறேன். ஆமென் சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சார்ந்து கொள்ளுங்கள், அவர் உங்களோடு சேர்ந்து கொள்வார். எது எது உங்களை மேற்கொள்ள வருகிறதோ அதையெல்லாம் நீங்கள் மேற்கொள்ளும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். இந்த 12வது மாதத்தில் இதை நான் சுதந்திரிக்க போகிறேன் விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க. கேட்ட தேவ வார்த்தையின்படி தொடர்ந்து ஜெபிங்க.
கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் காண்பீங்க. காட் bless you.